Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் TRCSL 2025 இந்த ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு TRCSL அப்ரூவ் பண்ணாத மொபைலுக்கு வந்து எந்தவித இன்டர்நெட்டும் வந்து வேலை செய்யாது. ஸோ இது சம்பந்தமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோசியல் மீடியாக்கள் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் TRCSL டெலிகம்யூனிகேஷன்ஸ் ரெகுலேட்டரி கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. உங்களுக்கு வர ஃபோன் எல்லாமே வந்து இங்கே போயிட்டு தான் உங்களுக்கு வந்து கையில் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுற மொபைல் IMEI வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 80-90% ஃபோன் வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டால் இது வந்து வெளியே இருந்து வருது, இல்லைன்னு சொன்னால் யாராவது உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இல்லைன்னு சொன்னால் சில ஃபோன் கடையிலையும் வந்து இந்த மாதிரி வந்து IMEI வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படாத ஃபோன் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோ வந்து பார்க்க வேணும், உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோனோட IMEI வந்து செக் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி செக் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் செக் பண்ண முதல் IMEI வந்து எப்படி எடுக்கிறோன்னு சொல்லி சிலருக்கு வந்து தெரியாது. ஸோ இதில் வந்து பாருங்கள், நான் வந்து டிஸ்பிளேலேயே வந்து கொடுக்குறேன் *#6 இந்த மாதிரி அடிச்சிங்கன்னு சொன்னால் டயல் பேட்டில் போயிட்டு இந்த மாதிரி டயல் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட IMEI நம்பர் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அந்த IMEI நம்பரை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த IMEI வந்து உங்களோட ஸ்ரீலங்காவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதா, TRCSLால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபோனா இல்லையா, அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படின்னு சொல்லி கேட்டால் இதில் பாருங்கள், IMEI இந்த மாதிரி வந்து SMSல வந்து டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரோட IMEI வந்து 15 டிஜிட்டில் இருக்கும். ஸோ அந்த IMEI நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ண வேணும். சென்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டால் இந்த மாதிரி ஒரு SMS வரும். ரெஜிஸ்டர் பண்ணப்படாத ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து ஒரு SMS வரும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது வந்து ஸ்ரீலங்காவில் TRCSL அப்ரூவ் பண்ணப்பட்டது. ரெஜிஸ்டர் பண்ணப்படாதது தான் அந்த அன்ரெஜிஸ்டர்ட் IMEI. ஒருவேளை உங்களோட மொபைல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படாத இருந்தால் நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து யாராவது ஒரு ஆள் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து தந்த ஃபோனாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சில கடைகளில் வந்து நீங்கள் வாங்கின ஃபோனாக இருக்கும். அதாவது விலைக்குரிய வந்து எடுத்துருப்பீங்க, பிளாக்கில் எடுக்கிறோன்னு சொல்கிறது. ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக ஒரு ஃபோன் வந்து ஒரு குவாலிட்டியான ஃபோன் வந்து 1.5 லட்சம் வந்து விற்கிறாங்கன்னு சொன்னால், TRCSL அப்ரூவ் பண்ண ஃபோன் வந்து 1.5 லட்சம் விற்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை பிளாக்கில் எடுப்பீங்க, 1 லட்சத்துக்கு வந்து வாங்குவீங்க. ஸோ 50,000 வந்து கழித்து 1 லட்சத்துக்கு வந்து வாங்குவீங்க. இப்படியான ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டாலேருந்து டைரெக்டாக வர்றது TRCSL அப்ரூவல் இல்லாமல். ஸோ இப்படியான ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் வந்து ஒர்க் பண்ணுமா இல்லையான்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. அதுவும் வந்து சோசியல் மீடியாக்கள் வந்து நிறைய வீடியோஸ் வந்தபடி இருக்குது. ஸோ சரியான விளக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 28ஆம் தேதிக்கு பிறகு வந்து நீங்கள் ஏதாவது புதுசாக மொபைல் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த எடுக்கிற மொபைல் வந்து IMEI வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படாமல் இருந்தால், அதாவது TRCSL அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் 28ஆம் தேதிக்கு பிறகு நெட்வொர்க் வந்து அதில் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து 28ஆம் தேதிக்கு முதல் வந்து எந்த ஃபோன் வாங்கியிருந்தாலும் அது வந்து ஒர்க் ஆகும். ஏன்னு சொன்னால் அதில் வந்து சிம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து 28ஆம் தேதிக்கு முதல் எடுத்த IMEI ரெஜிஸ்டர் பண்ணப்படாத எல்லா ஃபோனுமே வந்து ஒர்க் ஆகும். ஆஃப்டர் 28ஆம் தேதிக்கு பிறகு வந்து நீங்கள் ஏதாவது புது ஃபோன் வாங்கி அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படாததாக இருந்தால் அது நெட்வொர்க் வந்து இருக்காது. ஸோ அதைத்தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்கிறாங்க. சம்டைம் நீங்கள் வந்து புது ஃபோன் வாங்கியிருப்பீங்க, பட் அதில் வந்து சிம்மை வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி நீங்கள் பிளாக்கில் எடுத்தாலும் இல்லைன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த ஃபோனாக இருந்தாலும் அதுக்கு வந்து 28ஆம் தேதிக்கு முதல்ல அந்த சிம்மை வந்து இன்சர்ட் பண்ணி டயலாக்கு ஏதாவது சிம்மை வந்து இன்சர்ட் பண்ணி அந்த ஃபோனில் வந்து இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் 28ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நீங்கள் அதில் போயிட்டு சிம்மை இன்சர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து ரெஜிஸ்டர் ஆகாது. அதுக்கு முதல் வந்து நீங்கள் IMEI ரெஜிஸ்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணுற ஃபோனுக்கு வந்து சிம்மை வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகும்.
இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 28ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ஃபோன் வாங்குறதா இருந்தால் அதிக விலை கொடுத்து வந்து வாங்குற மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபோன் தான் நீங்கள் வந்து வாங்கலாம். பிளாக்கில் எந்த ஃபோன் எடுத்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு நெட்வொர்க் பண்ணாது, அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோன் வந்து ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லியில்ல, ஃபோனில் இருக்கிற நெட்வொர்க் தான் ஒர்க் பண்ணாது, பட் ஃபோன் வந்து அது ஒர்க் ஆகும், நெட்வொர்க் மட்டும்தான் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த 28ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து ஃபோன் எடுக்க போகிறீங்களா இருந்தால் அது வந்து டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவ் பண்ணப்பட்டதா இல்லையான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி கேட்டால் நான் வந்து சொன்ன இந்த மெத்தடியை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு புது ஃபோன் வந்து எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோனில் வந்து சைட்டில் வந்து ஸ்டிக்கர் வந்து போட்டிருக்கும் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவ்டுன்னு சொல்லி. அந்த மாதிரியான ஃபோனை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அதுலேயும் டவுட் இருந்தால் சைடில் வந்து ஐஎம்இ நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் எஸ்எம்எஸ்க்கு வந்து நான் சொன்ன மெத்தடில் வந்து சென்ட் பண்ணி அந்த ஐஎம்இயை வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறது மட்டும் போதாது, அந்த ஃபோனை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஓன் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு *#6 இந்த மாதிரி டைப் பண்ணி ஐஎம்இ வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி அந்த ஃபோனையும் வந்து ஒரு தடவை செக் பண்ணுங்கள். ஸோ இனி வந்து நீங்கள் எந்த ஃபோன் எடுத்தாலும் 28ஆம் தேதிக்கு பிறகு எந்த ஃபோன் எடுத்தாலும் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவ்டா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். கட்டாயம் வந்து செக் பண்ணணும். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணப்படாத எந்த ஃபோனும் வந்து இனி வந்து 28ஆம் தேதிக்கு பிறகு வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, 28ஆம் தேதிக்கு முதல் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து ஐஎம்இ ரெஜிஸ்டர் பண்ணப்படாத ஃபோன் இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து ஒரு சிம்மை வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இனி வந்து நெட்வொர்க் ஒர்க் ஆகும். 28ஆம் தேதிக்கு அப்புறம் வேறு யாராவது புது ஃபோன் வாங்கினீங்கன்னு சொன்னால் பிளாக்லேயோ இல்லைன்னு சொன்னால் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவ் பண்ணப்படாமலோ வெளிநாட்டிலேருந்து யாராவது கொண்டு வந்து வாங்கினீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. அப்படியானவங்க வந்து டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபோனை யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கு வந்து நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஆர்சிஎஸ்எல்லோட ஃபுல் அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்குறேன். இவ்வளோ தான் வீடியோ. ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணி கொடுக்குறோம். அதோட எப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.